மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூ பூக்கும். உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூ பூக்கும். மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூ பூக்கும். உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூ பூக்கும். நான் உந்தன் கைதி, நீ எந்தன் கைதி, வழியேது கிடையாது. இது கொஞ்சம் துன்பம் என்றாலும் இன்பம் வெளியேற முடியாது. நான் உந்தன் கைதி, நீ எந்தன் கைதி, வழியேது கிடையாது. இது கொஞ்சம் துன்பம் என்றாலும் இன்பம் வெளியேற முடியாது. காதல் மதமானது, யாருக்கும் பொதுவானது, ஆயிரமானது, ஆனால் நிஜமானது. மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூ பூக்கும். உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூ பூக்கும். நிலவோடு வாழ கனவொன்று கண்டேன், அது இன்று நீ எறும்பு. ஏங்க பாட்டை ஏன் பாதியிலே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தலீங்க, அதுவா நின்னு போச்சு. உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வாய்ஸ்னு எனக்கு இப்பதான் தெரியும். ரொம்ப ஸ்வீட், அதான் எறும்பெல்லாம் வந்துருச்சு. அதுல சின்ன வயசுல இருந்தே கொரோஜனை போட்டு வளர்த்த குரலாச்சே, அது அப்படிதாங்க இருக்கும். எனக்காக நீங்க மறுபடியும் பாட மாட்டீங்களா? முடியாதே, இது ஒரு நேயரோட விருப்பம். என்னைக்கு உங்க வாயால என்ன காதலிக்கிறேன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா மீதி பாட்டி நான் பாடுவேங்க. இது ஒரு காதலனுடைய விருப்பம். நீங்க போங்க. என்ன பார்த்து இனிமே ஜாலிதான். சண்டே பிக்சர், டியூஸ்டே பிக்சர், வெட்னஸ்டே ஜெயில், தர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாம் மேரேஜ் தான். நீ என்ன பண்ற? இந்த லெட்டரை கொண்டு போய் அவகிட்ட தர. ஐயோ, லவ் லெட்டரா? உனக்கு லீவ் லெட்டரே ஒழுங்கா எழுத வராத. சும்மா சங்க தமிழ்ல எழுதி பிச்சிருக்க. இத படிச்சு பார்த்த உடனே எனக்கே என் மேல காதல் வந்துருச்சு. நீ இதை கொண்டு போய் கொடு, கண்டிப்பா அவ எனக்கு பதில் எழுதுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்தா. ஏய், காதல் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாத. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என் நன்றி கொன்றார்க்கும் உய் 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 வை வை வை. உனக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆச்சு, ஏன் முடிக்க பாக்குற? டேய், ஒன்ன நான் மறப்பனா? தெய்வத்துக்கும் பக்தனுக்கும் நடுவுல இருக்கிற பூஜாரி மாறுறா நீ. எனக்கு சர்ச்சில் கல்யாணம் நடக்கும் போது கண்டிப்பா நீ தான் மணி அடிக்கிற. எனக்கு பிறக்க போற முதல் குழந்தைக்கு ராஜான் தான் பேர் வைப்பேன். அது பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல போ. மிஸ்ஸஸ் இந்து ஜோசப். அடே இந்து கொடுத்து வச்சுக்க. ஹாய். ஹலோ. உங்களோட ஒரு நிமிஷம் பேசணும். முட்டாளுங்களோட நான் பேசுறது இல்ல. பரவாயில்ல, நான் பேசுவேன். என்ன விஷயம்? டீம் தமிழ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல ஜோசப் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கான். இந்தாங்க. ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. ஐயோ, நான் மாட்டப்பா. கவலைப்படாதீங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். தொடுங்க.
அடிக்க மாட்டீங்களா? இவ்வளவுதானா? நான் பயந்தே போயிட்டேன். இந்த கடிதத்தை தனிமையான இடத்துல உட்கார்ந்து நிதானமா ரசிச்சு படிங்க. இது கடிதம் இல்ல, காவியம். நான் படிச்சுட்டேன். இந்த லெட்டரை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுங்க. தேங்க்ஸ். இத கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இது வெறும் காகிதம் இல்ல, ஒரு பொண்ணோட மனசு. சக்சஸ் சக்சஸ். என்னடா டேய், முதல்ல கை குடுறாமா. என்னடாச்சு? நீ ஒரு லெட்டர் கொடுத்தல, பதிலுக்கு அவர் லெட்டர் கொடுத்துட்டான். டேய், நான் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியலடா. ஐயோ, எனக்கு மரத்தெல்லாம் ஏறணும் போல இருக்குதே. டேய், என்னன்றி கொன்றார்க்கும் உய் உய் உய். ஐயோ, உனக்கு தான் திருக்குறள் வராதுல்ல, ஏன் இப்போ அதை ட்ரை பண்ணி என் பொறுமையை சோதிக்கிற? அந்த பல்லவி அப்புறம் பாடலாம், முதல்ல இந்த லெட்டர் பிரிச்சு பண்ணிடா. டியர் மிஸ்டர் ஜோசப். என்ன டியர்ன்ட்டாடா. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நேரம் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்கு. பெட்டர் லேட் than never. என்னைக்கு நீங்க ராஜாவை தூது அனுப்புனீங்களோ அன்னைக்கே நான் என் மனச பறி கொடுத்துட்டேன். ஐயோ ஐயோ. டேய், கல்லையே கசிய வச்சிருக்கேன் பாருடா. எஸ், நான் ராஜாவை மனமாற காதலிக்கிறேன். இந்த விஷயத்தை நேரடியாக அவரிடம் சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை. தயவு செய்து என் காதலை உங்கள் நண்பருக்கு தெரியப்படுத்தவும். உங்கள் உதவியையும் வாழ்த்துக்களையும் எதிர்பார்த்து நிற்கும் உங்கள் உடன்பிறவா சகோதரி இந்து. All the best, I say. டேய் ஜோசப், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அவ ஏன் என்ன? Take it easy. டேய் ராஜா, எனக்கு காதல்ங்கிற வார்த்தைக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுது. கா காத்திருப்பது, தா தவிப்பது, இல் இல்லாமல் போவது. தயவு செஞ்சு என்ன மிஸ்டேக் பண்ணிக்காத ஜோசப். இட்ஸ் ஆல் ரைட். எல்லாரும் ஆசைப்படலாம், ஆனா சில பேருக்கு தான் ஆசைப்பட்டது கிடைக்கும். யூ ஆர் லக்கி. கேரி ஆன். நான் வரேன்டா. தயவு செய்து என் காதலை உங்கள் நண்பருக்கு தெரியப்படுத்தவும். தயவு செய்து என் காதலை உங்கள் நண்பருக்கு தெரியப்படுத்தவும். லெட்டர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது தப்பா எழுதிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு இருந்தது. ஐம் சாரி. உங்க ஃப்ரெண்டோட மனசை புண்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. அதே சமயத்துல என் மனசுல இருந்தது பூரா கட்டுப்படுத்த முடியல, அதான் எழுதிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? BA ஃபைனல். ஒரு BA படிக்கிற பொண்ணு செய்யற காரியமா இது? தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. பின்ன என்ன, இவ்வளவு படிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? வல்லினரா எங்க பொண்ணும் இடைநரா எங்க பொண்ணும்னே தெரியல. இந்தாங்க, நீங்க எழுதின லெட்டர்.